அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, யாரும் எதுவும் கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி பக்ரீத்துக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சரிடி பட்டுமா இப்பதான் தப்பிச்சு வருது ஒன்றது தவந்து வா அங்க போ. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிடலாம். 5 கிலோ மட்டனு, 5 கிலோ அரிசி. சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். 5 கிலோவுக்கு 1 லிட்ரு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்கும் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கிடலாம். இலை போட்டிருக்கு. ரொம்ப இலை போட்டால் நல்லா மணமாக வாசமாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்க தான் நல்லா மணமாக இருக்கும். கிலோ இப்போ இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ எல்லாம் விட்டு நல்லா வதக்கிடுவோம். பச்சை மிளகா ஒரு 100 பச்சை மிளகா போட்டுருக்கு. 75 கிராமு மிளகாத்தூள் அதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கிடுவோம். கறி வேக வச்சுருக்கேன் தனியாக குக்கரில். இல்லை இதில் போட்டால் சீக்கிரம் வேகாதனால நான் தனியாக குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் போட்டுட்டு இன்னும் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். அடுத்து தக்காளி ஒரு கட்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி பெரிய கட்டாக இருந்தால் ஒரு கட்டு. தக்காளி 5 கிலோவுக்கு 3 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். ஈரமாக கிரேவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். மட்டன் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அரை லிட்ரு பால் ஊற்றிக்கிடுவோம். அடுத்து 6 லிட்டர் தயிர். நம்ம கறியை வேக வச்சுக்கிறதுனால இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா ஈஸியாக கறி மசாலா அதில் ஏறிடும். உப்பு, கல் உப்பு தேவையான அளவு உப்பு. லெமன் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் போட்டுருவோம், வேக வச்ச மட்டனை. தனியாக ஒரு செட்டில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. 5 லிட்ரு, ஆமாம் 5-6 லிட்ரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்தோன்னா ஊறின அரிசி போட்டு ஒரு 2 கொதி இதை வெந்துருச்சு. இல்லை மேலே குட்டுவோம். இந்த கொடுக்குற காசு வரணும்ல. வெந்த கறி மசாலா வெந்தோடனே கொஞ்சம் கறியை எடுத்து வச்சுக்கிட்டேன் மசாலாவோட. ஏன்னா வடித்ததோடு போட்டோம்னா கொஞ்சம் உடையாமல் இருக்கும் சாப்பாடு. இது ஃபஸ்ட்டு சோறு வடித்த சோறு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மேலே போட்டோம்னா சோறு உடையாது. அதுக்காண்டி போட்டு நல்லா ஊற்றி விட்டு விரைவி விட்டுட்டு அப்படியே எல்லாம் பக்குவமாக போட்டு நெய் ஒரு 100 கிராம் போட்டு இலையை வச்சு மூடிட்டு டம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம்
சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா கமன் இருக்கு. இப்போ இலையை எடுத்தோம். இலை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும் வாழை இலைக்கு. அதுக்காண்டி தான் 5 கிலோ மசாலா மேலே அள்ளி போட்டனால கொஞ்சம் எல்லா பக்கம் மசாலா இருக்கும். அதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் மேலே போட்டுக்குவோம். எப்படி இருக்கு மட்டன் பிரியாணி? சூப்பராக இருக்கா? பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் பார்சல் போட்டாச்சு மட்டன் பிரியாணி. நீ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ஓகேயா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.